காவேரியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்துட்டு ஊர்லேருந்து எல்லாருமே அக்கா எல்லாம் தங்கச்சி எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே அதே போல் அம்மாவை கூட்டிக்கிட்டு விஜயும் கிஃப்டோட வந்திருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற காவேரிக்கு ஒரு பக்கம் இவர் மேலே கோபமாக இருந்தாலும், ஆனால் இவருக்கு உண்மையாலுமே நல்ல சாஃப்ட் நல்ல கேரக்டராக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் வந்துட்டு விஜய் பற்றி நல்ல எண்ணமும் வந்து காவேரிக்கு தோணவும் செய்யுது. அப்போ வந்துட்டு கங்கா கேட்குறாங்க, என்னடி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டிங்க போல இருக்கு, வீட்டுக்கெல்லாம் பர்த்டேக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. நீ வேறச்சு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எல்லாம் அம்மா பண்ணுற வேலை, அம்மா கொடுக்குற இடம், அம்மாட்ட எவ்வளோதான் சொன்னாலும் அது வந்துட்டு எனக்கு நான் பிடிச்சிருக்குது பண்ணுறேன் பிடிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இதான் நேற்று கூட வீட்டுக்கு போகிறக்கு எனக்கு ஐடியாவே இல்லை, ஆனால் வந்துட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒத்த கால் நின்று போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ சாரதா எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அடுத்து காவேரியும் சாப்பிட்டு கைக்குள்ள வேணாலும் போகிறாங்க. அப்போ விஜய் வந்து கங்காட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு காவேரி காதில் விழவும் செய்யுது. அப்போ கங்கா சொல்கிறாங்க, எங்க வருங்க கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், காவேரிக்கு ஞாபகம்லாம் வருதான்னு சொல்லிட்டு. அப்படி சப்போஸ் வந்துட்டு ஞாபகமே வரலினாலும் விஜய் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன தான் உங்களை பிரித்து வச்சுருந்தாலும் யாரோ என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டும் ஒன்று சேர போகிறது உறுதி அப்படிங்கிறதே இதாக இப்போ தெரிஞ்சிருச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் மனசு விட்டுறாதீங்க, காவேரிக்கே ஞாபகம் வரலினா கூட காவேரியை மீண்டும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணி உங்களோட சேர்த்து வச்சுருவோம், கவலைப்படாமல் இருங்க, நான் அந்த ஐடியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு திடீர்னு சிஸ்டர் புதுசாக ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன பண்ண முடியும், பழசெல்லாம் ஞாபகம் வந்ததுன்னா பரவாயில்ல, ஞாபகம் வராத பட்சத்தில் அதுக்காக வந்துட்டு உங்கள் குழந்தை அம்மாவை விட்டுட்டு அதே போல் வந்துட்டு நீங்களும் தனியாக இருக்க முடியுமா, முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காவேரி கேட்கவும் செஞ்சுறாங்க. காவேரி யோசிக்கிறாங்க, என்ன அக்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, பழசெல்லாம் ஞாபகம் வருது, அப்போ ஏதோ விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சிருக்காங்களா, நம்மகிட்ட கேட்டாலும் யாரும் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னமோ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன தான் நடக்குது எனக்கு உண்மை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு டக்குன்னு அங்கே போய் நின்றுறாங்க. வந்துட்டு என்னக்கா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சமாளிக்கிறாங்க. இல்லை இப்போ 2 பேரும் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க, உண்மையை சொல்லுங்கள், என்னங்கிறத சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கோபமாக கேட்குறாங்க. அது இல்லை காவேரி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ விஜய்கிட்ட, இங்கே பாருங்கள் நீங்கள் வந்த நாள்லேருந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் உங்கள்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இருந்தாலும் அப்படி பழகுறீங்கன்னா காரணம் இல்லாமல் இருக்காது, சொல்லுங்கள் நீங்களாவது பதில் சொல்லுங்கள், எங்கள் அக்கா தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, விடுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் நல்லா தான் கேட்டுட்டு இருந்தேன், உண்மை ஞாபகம் வந்தால் பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படி என்ன ஞாபகம் எனக்கு வரணும், என்ன நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல் கங்கா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துருக்க விஜய், கொஞ்சம் கம்முன்றுங்க, அமைதியாக இருங்க கங்கா, சொல்லாதீங்கிறாங்க. எப்படிங்க விஜய் சொல்லாமல் இருக்க முடியும், அதை விட கேட்டால, கேட்டதுக்கப்புறம் சொல்லி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை பரவாயில்லைங்க, அவளுக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இஷ்யூ ஆக போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு காவேரி இங்கே பாருக்கா, நீ என்கிட்ட மட்டும் பாதி சொல்ல ஆரம்பிச்சிட்ட, நீ சொல்லலைன்னா பாரு அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாண்டி, விஜய் தான் உன் ஹஸ்பண்டு, அவர் கல்யாணம் ஆகி உனக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, அம்மா உங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், உண்மையாக சொல்லாதக்க விளையாடாதிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி இந்த விஷயத்தில் யாராவது விளையாடுவாங்களாடி, இதாண்டி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டோன்னே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க. காவேரி இங்கே நீ எதுவும் நினச்சிக்காத, எதுவும் போட்டு யோசிக்காத, நீ எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் என்னுடைய திங்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எதுக்கு, என்ன நடந்தது எனக்கு உண்மை புரியல அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ கங்கா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து குழந்தைய பிரித்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு வந்துட்டு ஏங்க அப்புறம் எதுக்குங்க என்னை பார்த்தோன்னே எங்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே, அதாண்டி உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும், பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயத்தில் தான் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் விட்டாங்க, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, உன்னால் முடிஞ்சால் ஞாபகப்படுத்திப்பார், அப்படி இல்லைன்னா நீ வந்து விஜயோட சேர்ந்து வாழ்டி, இத்தனை பேர் நாங்கள் சொல்கிறோம், உனக்கு எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பேசுகிறப்பே கரெக்டாக சாரதா இந்த பக்கம் வராங்க. என்னடியாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா காவேரிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நான் தான் சொன்னேன், எதுக்கடி இப்படி பண்ணேன், அவளுக்கு ஏதாவது உடம்புக்கு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு சொல்லி முடிச்சிட்டேன், ஏதாவது ஆயிடுச்சா, இல்லை நீ வாட்டுக்கு போட்டு ஏதாவது மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, டாக்டர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. பேசவே காவேரி இங்கே மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அங்கே பாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டா பாரு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா டாக்டர் வந்து திட்டுறாங்க, எதுக்குங்க பழசெல்லாம் இவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் பண்ணிடுங்க, ஞாபகப்படுத்துறீங்க, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு தெரியுது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இல்லைங்க அது எதேச்சியோ அவள் கேட்டதுக்கப்புறம் சொல்லியே ஆகணும், ஒத்த கால் நின்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பேஷன்ஸ் எல்லாம் இது மாதிரி தான் வந்துட்டு சில உண்மையெல்லாம் தெரிய வரப்போ ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்காக நம்ம அந்த டைமில் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமா ஒழிஞ்சு இப்படி உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ரியாக்ஷன் தான் ஆகும், அவங்க உயிருக்கே ஏதாவது பாதிப்பாயிடுச்சுன்னா ஏதோ கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தீங்க அதனால் பரவாயில்ல, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடாதாங்க, என்னங்க படித்தவங்க தான் எல்லாருமே ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இல்லை சார் இனிமேல் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, விஜய் கிட்ட வந்துட்டு கங்கா சொல்கிறாங்க, ஏதோ விஜய் நல்லதோ கெட்டதோ ஏதோ உண்மையை சொல்லியாச்சு இல்லை, இனிமேல் அவளுக்கு
எல்லாம் ஞாபகம் வந்துரும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாவது உங்களை ஏற்றுக்கிறக்கு அவள் ட்ரை பண்ணுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை இது சரிப்பட்டு வருமா? எல்லாம் சரிப்பட்டு வரும், கொஞ்சம் அமைதியாக இருங்க. காவேரி பற்றி எங்களுக்கு தெரியும், அவள் ஃபஸ்ட்டு கோவப்படாதான் செய்வா, அதுக்கப்புறம் அவள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இங்கே காவேரிக்கு ஞாபகம் வருது. கண்விழிக்கிறாங்க. பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்துட்டு எந்திரிச்சோன்னே வந்துட்டு அம்மா எங்கம்மா என் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி சொல்கிற? அதான் அம்மு எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அவர் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை வெளியே நீங்கள் மாப்பிள்ளை உள்ளே வாங்க, மாப்பிள்ளை கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. அம்மு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அம்மு வராங்க. மிஸ் எப்படி மிஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நான் மிஸ் எல்லாம் கிடையாதுடி, உன்னுடைய அம்மா தாண்டி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அம்முக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு அம்முக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்பா உண்மையாலுமே சொல்கிறீங்களாப்பா, அம்மா வருவாங்கன்னு சொல்கிறீங்க, இவங்க தான் நம்ம அம்மா வாப்பா, ஏப்பா இத்தனை நாளாக சொல்லவே இல்லை, இவங்களை நீ மிஸ்ன்னு சொல்ல வச்சிங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் ஒரு பெரிய கதை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த காவேரி, இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் உங்களோட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த வீட்டில் வந்துட்டு அன்றைக்கி நான் சாப்பிட வந்த அன்னைக்கு உங்கள் ஒய்ஃபோடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதை பார்த்துட்டு இப்படி கூட இந்த காலத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தூரம் நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அது நான் தான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வருதுங்கிறப்போ என்னால் அதை ஏற்றுக்கூட முடியல. எனக்கு பாருங்க, என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் வர வரைக்கும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, நீ எதுக்காக எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், ஞாபகம் வரப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் கேள்விப்பட்டு தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. தாத்தா வந்தது மட்டும் இல்லாமல் விஜயோடைய சித்தியும் வராங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு விஜய், பரவாயில்லையா? அப்போ பரவாயில்லைங்க சித்தி, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுன்னு வந்து தாத்தாக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் வந்துடுது. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் அது போதும், எனக்கு ஒவ்வொரு நாளும் உன்னையும் குழந்தையும் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அவளுக்கு ஏதோ பிரச்சனை இல்லாமல் வந்தால் பரவாயில்ல, இதுக்கு மேலே இது மாதிரி உண்மையெல்லாம் எது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சித்திக்கு வந்துட்டு விஜயோடைய சித்தப்பா கால் பண்ணுறாங்க. என்னாச்சு, அவளுக்கு பரவாயில்லையா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லைங்க, மறுபடியும் உண்மையை தெரியாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படித்தானே, அவளுக்கு ஏதாவது பண்ணி அவள் மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ளே வராமல் பண்ண வேண்டியது தான் என் வேலை. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பசுபதிக்கிட்ட சொல்கிறேன்னா இல்லையான்னு பாரு, சொன்னால் தான் வந்துட்டு இவங்களாம் அடங்குவாங்க. ஸோ இப்போ உள்ளே வந்தானா பசுபதியோட சேர்த்து பிரச்சனையும் வந்ததுன்னா அதுக்கப்புறமாவது கொஞ்சமாக திருந்துறானா பார்க்கலாம் அந்த விஜய் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே வந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் கால் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இத்தனை நாளாக பிரச்சனை இல்லை, இப்போ தான் இந்த காவேரியோட பிரச்சனை வந்துருச்சு, காவேரி பிரச்சனை வரப்போ தான் என் ஞாபகம் வருது உங்களுக்கு, அப்படி தானே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இது மாதிரி ஞாபகம் வந்துருச்சு, கொஞ்சம் சொல்லிட்டாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது, எனக்கும் காவேரி வீட்டுக்கும் அதே போல் விஜய்க்கும் தீராத பகை இருக்குது, அதெல்லாம் நான் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க, காரியத்தில் காமிங்க, எனக்கு அதுதான் வேணும், அவள் எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அதுதான் எனக்கும் வேணும், அந்த குடும்பத்தை அத்துவிட்டதாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதை நான் பார்த்துக்கிற விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்கள் பசுபதி அடுத்து என்ன பிளான் பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே வந்துட்டு காவேரியை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து வீட்டுக்கு போனோன்னா சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீ அங்கே போடி, அதான் உன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, கொஞ்ச நாள் ஆகட்டுமா, ஏதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்குறமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வந்தாலும் வராட்டி அதாண்டி உன் வீடு, நீ அங்கே போய் இரு, கொஞ்ச நாள் மாப்பிள்ளையோட இருக்க நீ பழக உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், கொஞ்சமாக ட்ரை பண்ணி, நீ இங்கே இருந்துட்டு என்ன நான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க, அத்தை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவளுக்கு எங்கே இருக்கணும்னு தோணுதோ இருக்கட்டும், அதாவது இப்போ தானே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்குது, பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள், எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க சாரதா கிட்ட.